அனைவருக்கும் வணக்கம். இது சாந்திமா சேனல்லேருந்து சிறுதானியத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி குதிரைவாலி பற்றி பார்ப்போம். குதிரைவாலி தண்ணி இல்லைனாலும் ஓரளவு வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் அங்கே நன்கு விளையக்கூடிய ஒரு பயிர். இதில் குதிரைவாலியில் மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், மக்னீசியம், சுண்ணாம்பு, விட்டமின் ஏ, சி, கே, டி போன்ற விட்டமின்கள் நிறைஞ்சிருக்குது. புரதச்சத்தும் உயிர் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த குதிரைவாலியில் உள்ள நார்ச்சத்து புற்றுநோய், இரத்த அழுத்தம், இதய நோய்களை சரி செய்யுது. செல்களை பாதுகாக்குது. ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. வாயு கோளாறுகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல உணவு. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த குதிரைவாலியை சாதமாக சமைச்சு சாப்பிட்டா இந்த சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் சரியாகும். அதாவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அடிக்கடி இந்த சளி, இருமல், காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குதிரைவாலியை நம்ம சமைச்சு சாதமாக சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இந்த சளி, காய்ச்சல் எல்லாம் சரியாயிடும். வயிற்றுக்கடுப்பு, காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் குதிரைவாலியை களி அல்லது கஞ்சி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடிக்கடி குதிரைவாலி உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிறுநீர் சம்பந்தமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் சரியாகும். சிறுநீரை அதிகமாக பெருக்கும் சக்தி இந்த குதிரைவாலிக்கு இருக்குது. இதனால் உடலில் உள்ள தேவையற்ற உப்புகளை அது குறைக்கிறது. செரிமான கோளாறு பிரச்சனையினால் அடிக்கடி அவஸ்தைப்படுறவங்க குதிரைவாலி அரிசியில் செய்த உணவுகளை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தால் இந்த செரிமான கோளாறு ஏற்படாமல் தடுக்கும். குதிரைவாலியில் இருக்கும் ஸ்டார்ச் ரெசிஸ்டண்ட் செரிமானத்துக்கு பெரிதும் துணை புரிஞ்சிக்கிட்டு வருது. நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து வித சக்திகளும் தரக்கூடிய இந்த சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இந்த குதிரைவாலியை ஒரு சிலர் மட்டும் சாப்பிடக்கூடாது. யார் அப்படின்னா வயிற்று புண்ணு இருக்கவங்க, அதாவது அல்சர் இருக்கவங்க இந்த குதிரைவாலியை உணவில் சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அந்த குதிரைவாலி சாப்பிட்டா வயிற்று புண்ணு ரொம்ப அதிகமாகுமா. அதனால் வயிற்று புண்ணு உள்ளவங்க மட்டும் இந்த குதிரைவாலியை சாப்பிடக்கூடாது. மற்றபடி குதிரைவாலியில் அரிசியில் குதிரைவாலி அரிசியில் தோசை, இட்லி, இனிப்பு, காரம் சார்ந்த பணியாரம், பொங்கல் இந்த மாதிரி உணவெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த இந்த குதிரைவாலியை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.